கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த அழைப்பிலே நம்மை நிறுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். முந்தைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். மட்டுமல்ல, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எந்த அழைப்பிற்காக தேவன் நம்மை அழைத்தாரோ அவருடைய ராஜ்யத்திலே நம்மை அவரோடு கூட இருக்கும்படியாக செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் கடைசி பரியந்தம் உண்மையுள்ளவர்களாய் நிற்கும்படியாக நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை பாதுகாப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடனே நமக்கு ஐக்கியமாயிருப்பதற்கு பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த தேவன் அவர் தாம் சொன்ன வாக்குத்தத்தங்களிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார். குறிப்பிட்ட நேரத்தில் அவர் குறித்த நேரத்திலே அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதிலும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமும் விருப்பமும் ஆயிருக்கிறது. மோசையை பற்றி சொல்லும் பொழுது, மோசே என் வீட்டிலே எங்கு உண்மையுள்ளவனாயிருந்தான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே உண்மையுள்ளவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறனோ ஆக்கணைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் எல்லாரும் நன்றாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை. அது மனித இயல்பு. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது நம்மிடத்திலே உண்மை காணப்பட வேண்டும். நம்முடைய பேச்சிலே, செய்கைகளிலே, நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். தேவன் எதிர்பார்க்கும் உண்மை நம்மிடத்தில் காணப்படும்படியாகும். அது நிமித்தம் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறீர் என்றும் அதே உண்மை எங்கள் ஒவ்வொருவரிலும் காணப்பட வேண்டும் என்றும் கர்த்தர் எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா. நீர் எதிர்பார்க்கிற உண்மை எங்களில் காணப்படவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை மேலும் மறுமையிலும் நாங்கள் சுதந்திரித்து உமக்கென்று சாட்சிகளாக இருக்கவும் தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.